லைக் நிறையா பார்க்குறேன், நிறையா இன்னோவேட்டர்ஸ் நான் பார்க்குறேன். நிறையா பேர் வந்து மெடிக்கல் ரிலேட்டடாகவும் ஹெல்த் செக்டர் ரிலேட்டடாகவும் அப்ரோச் பண்ண வர அந்த டைமில் அவங்க ஸ்ட்ரகிள் பண்ணுற ஒரே ஒரு திங் கம்ப்ளைண்ட்ஸஸ் மட்டும்தான், டெஸ்டிங் வேலிடேஷன்ஸ். ஸோ அது மட்டும்தான். ஸோ அதுக்கு ஒரு ஃபெசிலிட்டேஷன் கொடுத்ததுக்கு இட்ஸ் ரியலி குட் ஃபார் இன்னோவேட்டர்ஸ். நீங்கள் இன்னும் வந்து நிறைய பேர் ரீச் அவுட் பண்ணிவிட்டு அவங்க மூலிமா இல்லை அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு I request you, because we are also going to get more support to the innovators. நிறைய ஸ்கீம்ஸ் நிறையா கொடுக்கறதுக்கும் சரி, சர்வீஸ் ப்ரொவைடராகவும் சரி, ஒரு கம்ப்ளைண்ட்ஸஸ் ரெடி பண்ணுறதுக்கு எப்படி எல்லாம் அவைல் பண்ணணும், என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ்லாம் அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்கங்கிறது ஒரு கீ பாயிண்ட்லாம் கொடுக்கறதுக்கும் we are also working on that. ஸோ உங்களை மாதிரி நிறையா பேர் கூட ஹேண்ட் ஹோல்ட் பண்ணால் இட் வில் பி வெரி ஈஸி டு அட்ராக்ட் இன்னோவேட்டர்ஸ்க்குமே இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உள்ள வந்து ஒரு அப்ரோச் பண்ணுறதுக்கு. ஸோ கவர்மெண்ட்டில் வந்து நாட் ஒன்லி ஃபார் எம்எஸ்எம்இ அண்ட் இடிஐ எக்கச்சக்கமான ஸ்கீம்ஸ் இருக்குது. அக்ரிகல்ச்சர் அண்ட் மெட்டெக்கில் இருக்கட்டும், இல்லை ஃபார்மர்ஸ்க்கு இருக்கட்டும், நிறையா ஸ்கீம்ஸ் இருக்குது. ஒவ்வொன்றுமே மெடிக்கல் கூட இன்டெகிரேட் ஆகி, இல்லை ஒரு ஆட்டோமேஷன் ஒரு மேனுஃபேக்சரிங் கூட இன்டெகிரேட் ஆகி தான் எவ்ரிபடி தே ஒர்க்கிங் அவங்களோட ஐடியாஸ்க்கு. ஸோ இந்த மாதிரி ஐடியாஸ்லாம் எப்படி தனித்தனியாக வந்து ஸ்கோப் இல்லாமல் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. இப்போ இஃப் இன்கேஸ் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு ப்ராடக்ட் பண்ணுறேன் அப்படின்னா, அந்த ப்ராடக்ட்டை முழுக்க ரெடி பண்ணுறதுக்கான ஒர்க் மட்டும் தான் நான் பார்ப்பேன். மேனுஃபேக்சரிங் திங் மட்டும் தான் நான் பார்ப்பேன். லைக் ஒரு 3D பிரிண்டரில் நான் ஒரு மெக்கானிசம் ரெடி பண்ணுறேன்னா அந்த மேனுஃபேக்சரிங் மட்டும் தான் நான் பார்ப்பேன். பட் அது எப்படி பண்ணணும் டிசைன் சர்வீஸ் எனக்கு தெரியாது. அது எப்படி ஒருவேளை டிசைன் நான் பண்ணிட்டேன் அப்படின்னா அதை சர்வீஸ் பண்ணுறதுக்கான சர்வீஸ் டெக்னாலஜி எனக்கு தெரியாது. ஸோ எல்லாமே வந்து ஒவ்வொரு ஃபீல்டோட இன்டெகிரேட் ஆகி தான் இருக்குது. ஸோ இங்கே நீங்கள் ஒரு மெட்டெக்கில் நீங்கள் வரீங்க, ஒரு மெடிக்கல் ரிலேட்டடாக ஒரு எக்யூப்மெண்ட் நீங்கள் ரெடி பண்ணி வரீங்க அப்படின்னா இட்ஸ் நாட் ஒன்லி ஃபார் த மேனுஃபேக்சரிங் திங். நீங்கள் அது கம்பெனிஸ் ரெடி பண்ணி அந்த ப்ராடக்ட் ஒர்க் ஆகுதா இல்லையா, ஒர்க்கபிள் மாடலாக இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் க்ராஸ் பண்ணுறதுக்கு இட் டேக்ஸ் ஹியூஜ் டைம். இங்கே நீங்கள் ஃபண்டிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸில் வந்து ஃபெயிலியர் ஆகிறதுக்கு மேக்ஸிமம் ரீசனே டைம் டியூரேஷன் தான். உங்களோட ப்ராடக்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணி அதை வேலிடேட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்கு இட் வில் டேக் மினிமம் 3 to 5 years. நீங்கள் கிளினிக்கல் ட்ரையல்ஸ்லாம் முடிக்கிறதுக்கே ஒரு ப்ராடக்ட் 3 years ஆகிடும், மேக்ஸிமம் 3 years ஆகிடும். ஸோ உங்களோட டைம் டியூரேஷன் நீங்கள் ஃபண்டிங்லாம் அப்ரோச் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட ஆக்சுவல் டைம் டியூரேஷன் 1 year. 1 yearக்கு உங்கள் ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணணும் நாங்கள் புஷ் பண்ண ஆரம்பிச்சிடுவோம் ஃப்ரம் தி ஸ்கீம் சைட்ஸ்லேருந்து. ஸோ இந்த மாதிரிலாம் எப்படி டேக்கிள் பண்ணலாங்கிறது மை சொல்யூஷன் இஸ் மெடிக்கல் காலேஜஸ் ஆர் இந்த மாதிரி லேப்ஸ், ப்ரைவேட் லேப்ஸ், எம்என்சி லேப்ஸ் கூட ஒரு ஹேண்ட் ஹோல்டிங் சப்போர்ட்டோட ஒரு MOU ரைஸ் பண்ணிட்டு அவங்களோட கொலாபரேட் பண்ணிட்டு வில் பி ஒர்க்கிங்னா இட் வில் பி பெட்டர். அப்போ தான் உங்களால் ரீச் பண்ண முடியும், அந்த டைம் டியூரேஷனாக டேக்கிள் பண்ணி உள்ளே கொண்டு வந்து உங்கள் ப்ராடக்ட் டெவலப் பண்ண முடியும். ஸோ ஒரு டெஸ்டிங் நீங்கள் பண்ணணுனாலே நிறையா கிளினிக்கல் ட்ரையல்ஸ் நீங்கள் கம்பெனிஸை கிளியர் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஒரு ஹியூமனுக்கு டேரக்டாக உங்களால் டெஸ்ட் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு நீங்கள் நிறைய ஒர்க்ஸ் நீங்கள் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அந்த டாக்டிக்ஸ்லாம் எப்படி கொண்டு வரணுங்கிறதுக்கு நிறைய சர்வீஸ் ப்ரொவைட் இருக்கு. நீங்கள் சொன்ன மாதிரி எல்லா ஒரு ஃபெசிலிட்டேட்டுக்குமே வந்து தனித்தனியாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கேப்ஸ் சார்ட் அவுட் பண்ணுற மாதிரி எந்த ஒரு சொல்யூஷனும் கிடையாது. ஸோ நீங்கள் அந்த கேப்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சப்போர்ட் தான் மெட்டெக்கு நான் சொல்ல வரல, எல்லா ஃபீல்டுலையுமே நான் சேர்ந்து சொல்ல வர்றது அவங்க ஃபேஸ் பண்ணுற ஒரே ஒரு ட்ரபிள் கிளியரன்சஸ் மட்டும்தான், கம்ப்ளைன்சஸ் மட்டும்தான், டெஸ்டிங் அண்ட் வேலிடேஷன்ஸ் மட்டும்தான். ஸோ இந்த வேலிடேஷன் ப்ரூஃப்ஸ் ப்ராப்பராக இல்லாதனால இன்னோவேட்டர்ஸ் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போக முடியாமல் இருக்காங்க, ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க, டைம்ஸும் ரொம்ப இன்க்ரீஸாக போய்கிட்டு இருக்கு. ஸோ அந்த வேலிடேஷன்ஸ்லாம் வந்து ஈஸியாக அவைல் பண்ணுற மாதிரி ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணிங்கன்னா இட்ஸ் வெரி ஈஸி டு அவைல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது என்னோட ரெக்வெஸ்ட் ஃப்ரம் மை சைட். எங்கிட்ட வரவங்க எல்லாருமே வந்து ஃபாலன் ஆகுற ஒரே ஒரு ரீசன் இந்த வேலிடேஷன்ஸ் மட்டும்தான். நாட் ஈவன் மெட்டெக், நான் எல்லா ஃபீல்ட்லையும் சொல்கிறேன். ஸோ இந்த ஒரு கம்பெனிஸ் கிளியர் பண்ணி கொடுக்கறதுக்கு உங்களால் ஏதோ ஒரு அவேர்னஸ் மூலியமாவோ இல்லை இங்கே இருக்கிற பீப்புள்ஸ்க்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உங்களால் வாலண்டியர் சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா இட் வெரி ஹெல்ப்ஃபுல். ஏன்னா எங்கள் சைட்லேருந்து மோஸ்ட்லி நாங்கள் கொடுத்துட்டு தான் இருக்கோம். ஈவன்ட்டோ நீங்கள் நம்ம ஹேண்ட் ஹோல்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ரெடி பண்ணி கொண்டு வரதுக்கு இட் பி ஈஸி. யா, தேங்க்யூ.